மாங்காட்டில் மாதவையான்னு ஒரு ஜோசியர் இருந்தார். அவர் பஞ்சாங்கம் கணிக்கிறதுலையும் ஜோதிடம் சொல்கிறதுலையும் கை தேர்ந்தவர். அவர் சொன்ன எல்லா ஜோதிட பலன்களும் பளிச்சுது. அதனால் அவரோட புகழ் எல்லா பக்கமும் பரவுச்சு. அவரோட புகழ் அந்த நாட்டு மன்னனுக்கும் எட்டுச்சு. மன்னன் அவரை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு அவரை அரசாங்க ஜோதிடராக நியமித்தார். இதனால் அவருக்கு புகழ் மட்டும் இல்லை, பணமும் நிறைய கிடைச்சிது. மாதவையா தனக்கு கிடைச்ச பணத்தில் தன்னோட ஊரில் நிறைய வயல்களை வாங்கி போட்டார். தலைநகரத்தில் வாழ்ந்து வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் அவர் அப்பப்போ தன்னுடைய கிராமத்துக்கு வந்து தன்னோட வயல்களில் சரியாக வேலை நடக்குதா அப்படின்னு பார்த்து வருவார். மார்கழி மாதத்தில் ஒரு தடவை அவர் தன்னோட வயல்களை பார்க்குறதுக்காக வந்தார். அப்போ அறுவடையாகி நெல் பயிரெல்லாம் களத்தில் குவிக்கப்பட்டிருந்துச்சு. அதை பரப்பி நல்லா உலர வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் பாதை ஓரமாக நின்றுட்டு இருந்தார். அப்போ சப்பானிங்கிற சலவை தொழிலாளி ஒருத்தன் அவன் துவைச்ச துணிகளை தன்னோட கழுதை மேலே போட்டுட்டு வந்துட்டு இருந்தான். அவன் பாதை ஓரமாக நின்று மாதவையாவை பார்த்து, ஐயா, இன்னும் 2 மணி நேரத்தில் பெரிய புயல் காற்று வீசப்போகுது, அதனால் உங்களோட நெல்லை பத்திரமான இடத்துல கொண்டு போய் வச்சுடுங்க அப்படின்னு சொன்னான். மாதவையாவோ அவனை பார்த்து சிரிச்சு, ஹே ஹாடே எங்கள் அப்பா, உனக்கு ஜோசியம் கூட பார்க்க தெரியுமா? எதை வச்சு இப்படி சொல்லுற? கிரகங்கள் நட்சத்திரங்கள் இருக்கிற நிலைகளை வச்சா? அதுபடி பார்த்தா இப்போ மழையே வராதே. வானத்தை பாரு, எங்காச்சும் மேகம் இருக்குதா அப்படின்னு சொன்னார். சப்பானி அதுக்கு, ஐயா, நீங்கள் சொல்கிற கிரகம் நட்சத்திரம் இதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இன்னும் 2 மணி நேரத்தில் புயல் வீசி மழை வருங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் உலர்ந்த துணிகளை எல்லாம் எடுத்துகிட்டு என்ற வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். வழியில் உங்களை பார்த்ததால எச்சரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கழுதியை ஓட்டிகிட்டு போனான். சப்பானி போனதுக்கப்புறமா மாதவையா மறுபடியும் ஒரு தடவை வானத்தை பார்த்தாரு. எங்கேயோ வெகு தொலைவில் ஒரு மூலையில் ஒரு சின்ன மேகம் மட்டும்தான் தெரிஞ்சுது. அதை பார்த்து அவர், இந்த சின்ன மேகமாக இங்கே வந்து மழையை கொட்ட போகுது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சி சிரித்தார். ஆனால் 1/4 மணி நேரம் கழிஞ்சதும் அந்த சின்ன மேகம் வேகமாக நகர்ந்து வந்து அதுக்கு பின்னால் கருமேகங்கள் அடர்ந்து வந்துச்சு. புயல் காற்று வீசி மழையும் பெஞ்சுது. அதை பார்த்த மாதவையா திடுக்கிட்டு ஆச்சரியம் அடைஞ்சார். புயல் வரப்போகுதுங்கிறத சப்பானி எதை வச்சு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா? ஏன் நம்மளுக்கு இது தெரியாமல் போச்சு அப்படின்னு நினச்சி அவர் மனசு புழுங்கினார். புயலும் மழையும் ஓஞ்சதும் அவர் சப்பானியோட வீட்டுக்கு போய், சப்பானி, எனக்கே புயல் வரப்போகிறத பற்றி தெரியாமல் இருந்தப்ப அது உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டார். சப்பானி அதுக்கு, ஐயா, இந்த மாதிரி புயல் அடிக்க போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ற கழுதையோட உடல் ரோமங்கள் எல்லாம் செங்குத்தாக நிற்கும். அது தன்னோட வாழை ஒசத்தி பலமாக கத்தும். இன்றைக்கி அப்படி செஞ்சதாலதான் புயல் வரப்போகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் உங்கள் ஜோதிட சாஸ்திரத்தால் இதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி சிரிச்சா. மாதவையா அப்போ, சப்பானி, இப்போ நம்ம பேசினதை யாருக்கிட்டவும் சொல்லிடாத, சொன்னேன்னா எனக்கு தலை குனிவு அப்படின்னு கெஞ்சி கேட்டுட்டார். சப்பானியும், ஐயா, நான் யாருக்கிட்டவும் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு அவருக்கு வாக்கு கொடுத்தான். ஆனால் எப்படியோ அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் கிண்டலா, மாதவையாவோட ஜோசியத்தை விட கழுதியோட ஜோசியமே மேல் அப்படின்னு சொல்லி சிரிக்க தொடங்கினாங்க. இதனால் மாதவையா கிட்ட ஜோசியம் கேட்க வரவங்களோட எண்ணிக்கை நாளடைவில் குறைஞ்சே போச்சு.